பார்வதி தேவி ஈசனுக்கு வைத்திருந்த உணவை கபாலம், பிரம்மாவின் ஐந்தாவது தலையான கபாலம் அந்த உணவை சாப்பிடுவதை பார்த்து மிகுந்த கோபமடைந்து அவருடைய திரிசூலத்தால் கபாலத்தை தலையில் அடிக்கும் பொழுது அந்த கபாலம் அப்படியே வந்து சிவனோட கைகளில் அப்படியே நின்றுடுச்சு. அந்த கபாலம் வேறு எங்கேயுமே போகல. அந்த கபாலத்தை அழிக்கணும்னு நினச்சி அவர் அடிக்கும்போது அது பிரம்மஹத்தி தோஷன்றது சிவனுக்கு ஏற்பட்டுடுச்சு. அதனால் அந்த கபாலம் சிவன் கையை விட்டு எங்கேயுமே போகல. சிவன் வந்து அந்த கபாலத்தை அவருடைய கையிலேருந்து எடுக்கிறதுக்காக எவ்வளவோ பண்ணார், எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன பண்ணார், துச்சாடனராக ஊர் முழுதும் அலையிறாரு. இந்த கபாலம் நம்ம கையிலேருந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு அப்படின்னு அலையும் போது அப்போது பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சாபத்திலேருந்து நம்ம சிவபெருமானை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் விஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு ஐடியா சொல்கிறாரு. அந்த ஐடியாவை நிறைவேற்றுறதுக்காக அவங்க வந்து சிவபெருமானை அழைச்சிட்டு கண்டகாரகம்ன்ற மேல்மலையனூருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தன் கையாலேயே நல்ல உணவு சமைக்கிறாங்க. அந்த உணவை சமைச்சிட்டு சிவபெருமானை அங்கே வர வச்சு அந்த உணவை வந்து அந்த கபாலத்துக்கு சிரசுக்கு அதுக்கு வாயில் ஊட்டி விடுறாங்க. அது சாப்பிடும்போது அந்த உணவில் அது மெய்மறந்து போயிருக்கு. அப்போ மீதி இருக்கிற உணவை வேணுனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே சிந்திடுறாங்க. கீழே சிந்தின பிறகு கபாலம் பார்த்துட்டு அந்த உணவை சாப்பிட்றதுக்காக பார்வதி தேவி தன் கையாலே சமைத்த உணவு மனமும் ருசியும் அதிகமாக இருந்ததுனால அந்த சுவைக்கு அந்த மனத்துக்கும் மயங்கி அந்த கபாலம் தரையில் இறங்கி சாப்பிடும்போது சிவனோட கையை விட்டு அது வந்துடுச்சு. அது சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க பார்வதி தேவிக்கு மிகுந்த திரும்பவும் இவ்வளவு நாள் நம்மளோட கணவரை இந்த சிரசு கபாலம் இவ்வளோ ஆட்டி படைச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு தீப்பொறி கண்கள், அங்காள பரமேஸ்வரிய உருவம் எடுத்து தீப்பொறி போன்ற கண்கள், அகண்ட சக்தி, பிரம்ம ஒளி, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நடனம் ஆடும்போது அந்த மயானமே அந்த இடமே ஒரு மயான அமைதியாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னோட வலது காலை எடுத்து அந்த சிரசு தலையில் வச்சு பூமியோடு அழுத்தி அதை அழிச்சிடுறாங்க. அப்போது அந்த இடம்தான் இப்போது மேல்மலையனூர்னு சொல்கிறாங்க. அந்த மேல்மலையனூர் இடத்துல தான் இப்போ நம்ம போய் அந்த அங்காள பரமேஸ்வரியை பார்த்துட்டு வரோம். அங்கே போய் நம்ம ஏன் குறிப்பாக மேல்மலையனூர் இடத்துக்கு போனால் இந்த செய்வினை இந்த மாதிரி மாந்திரிக கோளாறுலாம் இருந்தால் ஜோசியக்காரங்க மற்றவங்க யாருன்னா பரிகாரம் கேட்டு பாருங்கள். அந்த மேல்மலையனூருக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் இதெல்லாம் நம்மளுக்கு நீங்கும். இதனோட ஐதீகம் இதுதான். அங்கே போகும்போது சிவனுக்கே அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும்போது நமக்கு இருக்கிற தோஷமும் பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி வடிவில் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் நீக்குவான்றது ஒரு ஐதீகம். அதனால தான் எல்லோரும் நம்மளை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் நடனம் செஞ்சு அந்த மேல்மலையனூருக்கு போக சொல்கிறாங்க.